கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார். வணக்கம். வணக்கம். நடிகரும் தாவேக தலைவருமான விஜய் அவர்களுக்கு போது இருக்க ஒய் பிரிவு பாதுகாப்பு பத்தலை, கூடுதலாக ஒய் பிளஸோ இஜெட் பிரிவு பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லி டிஆர்பிஎஃப் கூட சொல்லியிருக்காங்க, பரிந்துரை கூட பண்ணியிருக்காங்க. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி கூட சிறப்பு புலனாய்வு குழு கூட அமைச்சிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? விஜய் ஒய் பிரிவு பாதுகாப்பை விட கூடுதலான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கொடுக்க தயாராக இருப்பாங்க. முப்படை தளபதிகளையுமே விஜய் வீட்டுக்கு அனுப்புவதற்கு பாஜக இப்போ தயாராக தான் இருக்குது. ஏன்னா பாஜகக்கான தேவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும், தமிழ்நாட்டில் எப்படியாவது பார்த்திங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் உட்காரணும். அதுக்கு அவர்கள் பல வழிகளை முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இல்லை, கிட்டத்தட்ட அது ஒரு 100 ஆண்டுகள் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் விழா கொண்டாடி இருக்கு. இந்த 100 ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள்லாம் அவர்கள் நுழைவுறதுக்கு பார்க்குறாங்க. அப்படி நுழைய விடாமல் தடுக்கக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாகவே அது ஆசீவகம் தொடங்கி 2000 ஆண்டுகால எதிர்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு நேற்றெல்லாம் எதிர்ப்பு இல்லை, 2000 ஆண்டுகாலாக பார்த்திங்கன்னா அந்த பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு எதிர்ப்பு உணர்வு என்பது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஆசீவகம் தொடங்கி அந்த எதிர்ப்பு மரபு நம்மகிட்ட இருக்குது. அந்த எதிர்ப்பு மரபு இருக்கிற காரணத்தினால தான் அவங்களால என்ன செய்ய முடியலன்னா, இங்கே நுழைய முடியாமல் இவங்க என்ன செய்யறாங்க, பல வழிகளை முயற்சி எடுக்கிறாங்க. ஏதாவது ஒரு வழியிலையாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு நுழையணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிற இந்த நேரத்தில் இந்த காலகட்டங்களில் அவங்க முயற்சி எடுக்கிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில நபர்கள் கிடைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் விலை போன நபர்கள் கிடைக்கிறாங்க. அப்படி விலை போன நபர்களில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நபர் நீங்கள் குறிப்பிட்டீங்க இல்லையா, ஒய் பிரிவு பாதுகாப்பு கூட கூடுதலாக கொடுக்குறதுங்க. நான் சொல்கிறேன், அதான் முப்படை தளபதிகளுமே அனுப்புறதுக்கு தயாராக இருக்குது. ஏன்னா அவர் மூலமாக தமிழ்நாட்டில் கால் ஊன்றி விடலாமா, அவர் மூலமாக தமிழ்நாட்டில் மனு திருமணத்தை நிலைநாட்டி விடலாமா, அவர் மூலமாக பார்ப்பனியத்தை இங்கே மீண்டும் அடிமைப்படுத்துவதற்கான முயற்சியை பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தவர்களையும் அடிமைப்படுத்த முயற்சி எடுத்துடலாமா, தமிழில் குடமுழக்கு கேட்கிறார்களே, தமிழ் கோயிலுக்குள்ள பட்டியல் மக்களும் பிற்படுத்தப்பட்டவரும் கருவறைக்குள் நுழைன்னு கேட்கிறாங்களேன்னு பல எதிர்ப்புணர்வுகள் இங்கே இருக்கு. இந்த எதிர்ப்புணர்வுலாம் காலி பண்ணணும்னா அவர்கள் மிக தெளிவாக விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஒரு நடிகரை குறிப்பாக இதற்கு முன்பாக ரஜினிகாந்தை தேர்ந்தெடுத்தார்கள். ரஜினிகாந்தும் பெரியாருக்கு எதிராக பேசினார், இந்துத்துவத்தை வலியுறுத்தி பேசினார், பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக பேசினார். இன்னும் அவர் இந்துத்துவவாதியாக இருக்கார். ஒரு சங்கியாக அறியப்பட்டு தமிழ்நாட்டில் 96 ரஜினிகாந்த் நினைத்திருந்தார் முதலமைச்சராக கூட ஆயிருக்க முடியும். 95, 96 காலகட்டங்களில் ரஜினிகாந்த் நினைத்திருந்தால் முதலமைச்சராகவே ஆயிருக்க முடியும். இப்போ எப்படி ஒரு பெரிய கூட்டம் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் அறவேக்கெடுத்தனமாக விஜய் பேசுவதெல்லாம் நம்பி, விஜய் நடித்ததெல்லாம் உண்மை என்று நம்பி, தன்னை விஜய் சினிமாவில் மட்டுமல்ல கதாநாயகன் நிஜத்திலுமே அவர் கதாநாயகன் இருப்பார் நான் நம்பி ஒரு கூட்டம் இருக்குது இல்லையா, ஒரு பைத்தியக்கார கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, இதை விட பல மடங்கு ரஜினிகாந்துக்கு இருந்துச்சு. ஒரு பெரிய பல மடங்கு கூட்டம் இருந்துச்சு. அந்த பல மடங்கு கூட்டத்தின் மூலமாக எப்படியாவது ரஜினியை அரசியலுக்கு வர வைத்து அதன் மூலம் நாம் இங்கே ஆட்சி அமர்த்தி விடலாம், அல்லது பாஜகவை எப்படியாவது இங்கே வெற்றி பெற வைக்கலாம்னு பல கடுமையான முயற்சிகள் அவங்க எடுத்தோம். ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா அவருக்கே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்புணர்வு, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை அவர் புரிஞ்சுக்கிட்டு, ரசிகர்கள் இருக்கக்கூடிய எதிர்ப்புணர்வை புரிஞ்சுக்கிட்டு, அன்றைய தினமே ரஜினி ரசிகர்கள் எவ்வளோ பேர் பெரியாருடைய ஆதரவாளர்களாக இருக்கிறாங்க, பெரியார் அரசியலாக இருந்த காரணத்தினால் ரஜினிக்கு கடுமையான எதிர்ப்பு கொடுத்து ரஜினிகாந்த் ஓடி ஒளிந்து விட்டார். ஆனால் இன்றைக்கு விஜய் பார்த்தீங்கன்னா நான் களத்தில் நிற்பேன், எப்படியும் வந்துடுவேன், நான் உங்கள் விஜய் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் இவ்வளோ வேகமாக இவர் அம்பலப்பட்டு போவார்னு எதிர்பார்க்கல. இன்றைய செய்தி இப்போ நடந்துகிட்டு இருக்கிற செய்தி என்னன்னா, பாஜகவோடு விஜய் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னு ஊடகங்கள்ல மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல இன்னைக்கு இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு, செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப இவர் கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருடங்களிலே நாரிட்டார். பாஜக கொள்கை எதிரியா இருக்கக்கூடிய பாஜக ஒரு நாளைக்கு சமரசம் பண்ண மாட்டோம், எங்களுடைய வழிகாட்டி தலைவர் இருக்கக்கூடியவங்களே தந்தை பெரியார் அம்பேத்கர்லாம் இருக்காங்கன்னு தானே சொல்லி வராங்க. அதான் அவர் அப்படி, அதாவது பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாதான் தமிழ்நாட்டில் நிற்க முடியுங்கிறது பாஜகவுக்கு தெரியும். பாஜகவுக்கு கொள்கை எதிரி, எங்களுக்கு பாஜக கொள்கை எதிரின்னு சொன்னாதான் தமிழ்நாட்டில் நீடிக்க முடியுங்கிறது பாஜகவுக்கு தெரியும், ஆர்எஸ்எஸ்க்கு தெரியும், இங்கே இருக்கிற ஷோக்கு தெரியும், குருமூர்த்திக்கு தெரியும். அதனால தான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் தேர்ந்தெடுத்தார்கள், சீமானை தேர்ந்தெடுத்தார்கள், இப்போ விஜயை தேர்ந்தெடுத்திருக்காரு. விஜய் ஒரு கோழைங்க. சினிமாவில் தான் வீரன் மாதிரி வசனம் பேசுவார், வீரனா நடப்பார், வேகமாக 10 பேர் அடிப்பார், எல்லாமே செய்வார். ஆனால் நிஜத்தில் விஜய் ஒரு கோழை. இதெல்லாம் நம்ம கற்பனையாக சொல்லலாம். சமீபத்தில் நடந்த கரூர் துயரம் தான். இந்த கரூர் துயரத்துக்கு பிறகு அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல, அவருடைய நடவடிக்கைகள் இருக்குல்ல, பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு 30 பேர் இறந்துட்டாங்க சார்னு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புறாங்க.
பத்திரிகையாளர்களை சந்திக்காமே ஓடுறாரு. 2 நாள் 3 நாள் கழிச்சு தான் அறிக்கை விடுறாரு. அப்புறம் அவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஆதவர்ஜனா வந்து இன்னைக்கு போய் டெல்லிக்கு போறாரு, மறைமுகமாக பேசுறாரு. இப்போ ஊடகங்கள்ல செய்தி வருது, அவர் வெளிப்படையாவே, அதாவது ரகசிய கூட்டாளியா இருந்த விஜய் இன்னைக்கு வெளிப்படையான ஒரு கூட்டாளியாக மாற தயாராயிட்டார். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கரூர் விவகாரத்துல, கரூர் துயர சம்பவத்துல விஜய்க்கு மிக கடுமையான சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு எவிடன்ஸ், அந்த அளவுக்கு எவிடன்ஸ் வந்து இங்க கிடைச்சிருக்கு. அந்த அளவுக்கு கிடைச்ச நிறைய தகவல்கள் கிடைச்சதுனால அந்த தகவல்கள் மூலமாக விஜய் சிறைக்கு போவது உறுதி என்பதை விஜயுடைய வழக்கறிஞர்கள், விஜயுடைய கட்சியினர், விஜய்க்கு ஆதரவு சக்திகள் எல்லாம் சொன்னதற்கு பிறகு வேறு வழி இல்லாமல் வீட்டுக்குள் முடங்கி அடங்கி பயந்து கொண்டிருக்கிறார். இதற்கு ஒரே வழி என்னவென்று சொன்னால் சிபிஐ விசாரணை கேட்பதுதான் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றாரு. சிபிஐ விசாரணை கேட்பதோட நோக்கம் என்னன்னா காலதாமதப்படுத்துவது போல இந்த மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் இதை மறந்து விடுவார்கள், மறைச்சு விடலாம். அதுக்கப்புறம் இந்த மக்கள் நம்ம வந்து எளிமையா நம்ம வந்து அரசியல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவங்க வந்து இன்னைக்கு சிபிஐ விசாரணையை அவங்க கேட்குறாங்க. இந்த சிபிஐ விசாரணை நோக்கம் இதுதான். அப்ப சிபிஐ விசாரணை கேட்பதும் பாஜகவோட கூட்டணி வைப்பதும் இரண்டையும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அப்படி ரெண்டையும் பொருத்தி பார்க்கும்போது தான் இந்த கும்பல் இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிட்டாங்க. அப்ப பாஜக எதிரி என்று சொன்னது பாஜகவோட ஆபத்தான சக்தி தான் திமுக இன்னைக்கு சொல்லுவார். எனவே நான் பாஜகவோட கை சேர்த்து கூட்டி ஏற்கனவே அதாவது இதெல்லாம் நார்மலைஸ் பண்றது. அதாவது சமூக நீதிக்காக போராடிய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் சமூக நீதிக்கு எதிராக எதிராக இருக்கக்கூடிய பாஜகவையும் நார்மலைஸ் பண்றது இருக்குல்ல. அவர் கட்சி தொடங்கும் போதே நார்மலைஸ் பண்றாரு. நீங்க பாசிசம்னா இவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா அப்படின்னு நார்மலைஸ் பண்றாரு. இன்னொரு புறம் தமிழ்நாட்டை சீமான் அதை நார்மலைஸ் பண்றாரு. திமுகவும் பாஜகவும் வேறு இல்லை அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ். முதல்ல திமுகவை இப்போ இல்லை, திமுகவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, திமுக தொடங்கப்பட்ட காலத்திலேருந்து அவங்க பார்ப்பன எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அந்த பார்ப்பன எதிர்ப்பு தான். கலைஞர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் இந்த பார்ப்பன எதிர்ப்பை வெறுமனே பேச்சா மட்டும் வைக்கல, சனாதன எதிர்ப்பை வெறும் பேச்சா மட்டும் வைக்கல, சாதி ஒழிப்பை வெறும் பேச்சா மட்டும் அவர் மேடையில் பேசலை. தன்னுடைய குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் சாதி மறுப்பு திருங்களை பெண் கொடுத்து பெண் எடுத்தார். அனைத்து சாதியிலையும் பட்டியல் அதாவது பார்ப்பனர் முதல் பட்டியல் சாதி வரை அனைத்து சாதியிலையும் பெண் கொடுத்தார், பெண் எடுத்தார். இது சனாதனத்தை வீழ்த்தக்கூடிய வேலை. அது மட்டும் இல்ல, சனாதனத்தை வீழ்த்துவதற்காக பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கோ அந்த உரிமைகள் எல்லாம் வழங்கினார். பெண்களுக்கு சொத்து உரிமை உள்ளிட்ட பல உரிமைகளை கலைஞர் வழங்கினார். இதெல்லாம் சனாதனத்தை வீழ்த்தக்கூடிய வேலை. இப்படி சனாதனத்தை வீழ்த்தக்கூடிய தொடர்ச்சியா இன்னைக்கு முதல்வர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கும் என்ன சொல்றாருன்னா, ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணிங்கிறார். பாஜக அரசு என்பது ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய ஒட்டுண்ணிங்கிறார். அவருடைய மகனா இருக்கக்கூடிய உதயநிதி இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, டெங்கு மலேரியா போல் சனாதனத்தையும் வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிறார். இதுதாங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை. ஆக இவர்கள் அந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஆசீவகம் தொடங்கி பார்ப்பன எதிர்ப்பு மரபு இருக்கு இல்லையா, அந்த பார்ப்பன எதிர்ப்பு மரபுடைய ஆசீவகம் தொடங்கி அறிவியல் பூர்வமாக பெரியார் எதிர்த்து பெரியாருடைய அந்த மிச்சங்கள், அந்த மிச்ச சுற்றங்கள் எல்லாம் திமுக தாங்கி நிற்பதால தான் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னைக்கு இவர்கள் விஜயோடு கூட்டணி வைக்கிறார்கள், சீமானோடு மறைமுக கூட்டணி வைக்கிறார்கள், எம்ஜிஆரை களத்தில் இறக்கினார்கள், பல்வேறு வேலைகளை இவர்கள் செய்தார்கள். இவர்களுடைய நோக்கம் அதுதான். அதனால நான் சொல்றேன், அவர்கள் 3 முப்படை தளபதிகளையுமே விஜய் வீட்டில் வந்து இறக்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி முதல்வர் அவர்கள் பெருந்தன்மையோடு நீங்க குறிப்பிட்டது போல் அஸ்னாக்கருக்கு அவர்களுடைய தலைமையில் நீதி விசாரணை சீக்கிரம் நடக்கும் ஒருபுறம் இருந்தாலும் கூட அது இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்காரு முதல்வர் அவர்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருக்காரு. பொதுமக்களிலிருந்து சில ஆலோசனை கேட்க விரும்புகிறேன், சில வல்லுநர்கள்ட்டிருந்து சில ஆலோசனை கேட்க விரும்புகிறேன், முற்போக்குவாதிகளிடமிருந்து சில ஆலோசனை கேட்க விரும்புகிறேன். இனிவரும் காலங்களில் கரூர் போன்ற ஒரு துயரம் நடக்கக்கூடாது. அதற்கு நாம் ஒரு சிறந்த வழிகாட்டுதலை இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அதற்கு ஆலோசனை வழங்குகிறேன் என்று எந்த யாரையும் குற்றம் சாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மிக தெளிவாக பேசுறாரு. அவருக்கு காழ்ப்புணர்வு இல்லை, அவருக்கு பழி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. நான் என்னுடைய அலுவலகத்தில் தான் இருப்பேன், என் வீட்டில் தான் இருப்பேன், என்னை வந்து பழி வாங்க சிஎம் சார் சொல்ற மாதிரி அவர் இந்த சின்ன பையனுடைய விளையாட்டுக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல விரும்பல. அவர் பெருந்தன்மையோடு மக்களோடு பேசுகிறார், மக்கள்கிட்ட கேட்கிறார் என்ன மாதிரி யோசனை சொல்லுங்க, வல்லுநர்கள்ட்ட கேட்கிறார் என்ன மாதிரி ஆலோசனை சொல்லுங்க. இந்த ஆலோசனைகள் மூலமாக தமிழ்நாட்டை இனிமேல் இப்படி ஒரு கரூர் போன்ற துயரங்கள் நடக்க விடாமல் செய்வோம்னு ஒரு பெருந்தன்மையோடு முதல்வர் அவர்கள் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது முதல்வரை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு விஜய் அவர்களும் பல்வேறு தரப்பினரும் இதனுடைய பின்னணியில பார்ப்பனியம் இருக்கிறது, இதனுடைய பின்னணியில RSS இருக்குது, இதனுடைய பின்னணியில பாஜக இருக்குது. இதெல்லாம் 2000 ஆண்டு கால அதாவது பார்ப்பனியத்துடைய சூழ்ச்சிகளை அறிந்தால் மட்டும்தான் இந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும்.
இப்போ ஒரு கில்ட்டை உருவாக்குறாங்க. அதாவது என்ன மாதிரியான மனநிலை உருவாக்குறாங்கன்னா, எங்களை போன்றவர்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், ஆனால் நாங்கள்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் பேசுவதை, எழுதுவதை, செயல்படுவதை என்ன நோக்கத்தில் விமர்சிக்கிறாங்க? இவர்கள்லாம் திமுகவோட முட்டுகள், திமுகவோட அல்லைக்கைகள், திமுகவோட என்னென்ன வார்த்தைகளை எப்படி பேசணுமோ அப்படிலாம் மிக கேவலமாக பேசுகிறார்கள். எங்களுக்கு பார்ப்பனியம் ஏற்படுத்திய வழி தெரியும், பார்ப்பனியம் உருவாக்கிய கொடுமை தெரியும், பார்ப்பனியம் எவ்வளவு சூழ்ச்சிகளை செய்திருக்கிறது என்பது தெரியும். இதையெல்லாம் தெரிந்த காரணத்தினால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை, திராவிட இயக்கங்களை, திராவிட இயக்க தலைவர்களை தூக்கி பிடித்து கொண்டு இன்னைக்கும் திமுக அரசோடு நின்று உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான பயணத்தில் நாங்கள் தொடர்ச்சியாக நீடிப்போம் என்பதையும் உழைப்போம். இந்த மக்களுக்காக உழைப்போம். இந்த மக்களுக்கான, ஏன்னா மக்கள் பார்வையில் தாங்க வேலை செய்வோம். மக்களுக்கான வேலை தான் இது. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறோம். பார்ப்பன எதிர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் பேசும்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னாடி இருக்கும். தமிழ்நாடு பின்னாடி இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நாங்களும் அதற்கான களத்தில் இந்த பார்ப்பன எதிர்ப்பை பெரியாரை போல் வீழ்த்துவதற்கான பார்ப்பனியத்தை வீழ்த்துவோம் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். நன்றி சார். நல்லது.